வணக்கம் நண்பா, நான் உங்கள் சுரேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் எம்எஸ் டியூட்டோரியல். இன்றைக்கி இந்த வீடியோவில் HTML பேசிக் பார்த்தோம் நேற்று. இந்த வீடியோவில் லிஸ்ட் டேகும் அண்ட் இமேஜ் டேகும் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பேசிக் பார்த்து படிச்சுக்கோங்க, தென் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இது வரைக்கும் பேசிக் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுங்க, செக் பண்ணி பார்த்துட்டோம். ஃபைலில் போங்க, நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சேவ் அஸ் list.html மறந்துடாதீங்க, html.html அந்த எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக போட்டாகணும். சேவ் பண்ணுங்கள். தென் லிஸ்ட்டில் 2 டைப் உண்டு. ஃபஸ்ட் ஒன் ஆர்டர் லிஸ்ட், தென் அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்னா நமக்கு நம்பரிங் வைஸ் ஒரு சீக்வன்ஸாக வரும். அன்ஆர்டர் லிஸ்ட்னா ஒரு டிசைன் ஆர் ஒரு பேட்டர்ன் சார்ந்து இருக்கும், அதான் அன்ஆர்டர் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் வாங்க. நான் வேர்டு போகிறேன், வேர்டில் போய் எக்ஸாம்பிள் காட்டினா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜஸ்ட் எம்எஸ் டியூட்டோரியல்ஸ் டைப் பண்ணுறேன், ஜஸ்ட் ஸ்பேஸ் பண்ணுறேன். நான் 9 டைம்ஸ் ஸ்பேஸ் பண்ணியிருக்கேன். இது அன்ஆர்டர் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ஒரு சீக்வன்ஸாக இருக்காது, ஒரு டிசைன் ஆர் பேட்டர்ன் சார்ந்து இருக்கும், அதான் அன்ஆர்டர் லிஸ்ட் சொல்லுவாங்க. இதுலேயே நம்ம வேறு டிசைன் பண்ணிக்கலாம். ஆர்டர் லிஸ்ட்டுனா ஜஸ்ட் ஒரு நம்பரிங் வைஸாக தான் இருக்கும், அதான் ஆர்டர் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. ஆர் ஏபிசிடி சம்திங், ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர், செகண்ட் ரோம் லெட்டர், தேர்ட் ரோம் லெட்டர், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக இருக்கும், அதான் ஆர்டர் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. வாங்க இது நம்ம HTML எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. தென் HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக போட்டாகணும். HTML டேக் க்ளோஸ் பண்ணுங்கள். தென் ஹெட் டேக்குள்ள டைட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், லிஸ்ட் டேகும் இமேஜ் டேகும். லிஸ்ட் அண்ட் IMGன்னு போட்டிருக்கேன் ஷார்ட் ஃபார்மாக. டைட்டிலுக்குள்ளே கொடுத்துருக்கோங்க, டைட்டில் ஓகே. தென் சேவ் பண்ணுங்கள், ரன் இன் ஃபயர்ஃபாக்ஸ் கொடுங்க. பார்த்தீங்களா, இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு, லிஸ்ட் இன் இமேஜஸ். தென் இப்போ லிஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். லிஸ்ட்டு பார்க்குறதுக்கு பாடி டேக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது கண்டெய்னர் டேக். தென் ஃபஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட் பார்த்துடலாம். ஆர்டர் லிஸ்ட்டுனா OLன்னு டேக் போடுங்க. ஆர்டர் லிஸ்ட் OL, அந்த ஃபஸ்ட் லெட்டரோட சீக்வன்ஸாக தான் வரும். ஆர்டர் லிஸ்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் LIன்னா வேறு ஒன்றும் இல்லை, லிஸ்ட் ஐட்டம்ஸ், அதான் LIன்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் ஐட்டம்ஸை டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் எம்எஸ் டியூட்டோரியல் ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள். இங்கே ப்ரௌசர் வாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஆர்டர் லிஸ்ட்டில் 1 அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். 1 2 3 அந்த சீக்வன்ஸாக நம்பர் வரும். எனக்கு இது ஏபிசிடியில் வேணும்னா என்ன பண்ணலாம்னா, ஆர்டர் லிஸ்ட் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். டைப் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு, எனக்கு ஏபிசிடி கேப்ஸில் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் கேப்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள் ஃபைலை. தென் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஏபிசிடி அந்த சீக்வன்ஸாக வந்துடுது. இதே தான் நண்பா, நம்ம வேரியஸ் டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஸ்மால் ஏ வரணும்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். டைப் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஸ்மால் ஏ, ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இதோட செட்டு ஏபிசிடி. கேப்ஸே கொடுத்தோன்னா கேப்ஸில் வரும், ஸ்மால் ஏ கொடுத்தோன்னா ஸ்மாலில் வரும். தென் இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்டை பார்த்துடலாம். அன்ஆர்டர் லிஸ்ட்டு சிம்பிள் தான், ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள்.
ஓஎல்ங்கிறத யூஎல் மாற்றுங்க, அதான் அன்ஆர்டர் லிஸ்ட். தென் சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா அந்த புல்லட்ஸ் பாயிண்ட்ஸாக வந்துடுச்சு. இதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட். இதுவே எனக்கு ஒரு வேறு பேட்டர்னில் வேணும்னா ஜஸ்ட் காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். டைப் ஈக்குவல் டு சர்க்கிளில் வேணும் எனக்கு அப்படின்னா சர்க்கிள் டைப் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா சர்க்கிளில் டிசைன் வந்துடுச்சு. எனக்கு சர்க்கிள் வேண்டாம், ஒரு ஸ்கொயரில் வேணும்னா அதே தான், பேஸ்ட் பண்ணுங்கள் காப்பி பண்ணி. டைப்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர். ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், ப்ரௌசர் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா ஸ்கொயர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் ஜூம் பண்ணுறேன். பார்த்தீங்களா ஸ்கொயரில் வந்துடுச்சு. சர்க்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க லிஸ்ட் டேகு. ஓகே, நம்ம இப்போ இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு பார்த்தலாம். நான் ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு புரியாது. இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இமேஜ் டேக் யூஸ் பண்ணுவாங்க, ஐஎம்ஜின்னு சொல்லுவாங்க. இமேஜ் சோர்ஸ் எஸ்ஆர்சினா சோர்ஸ். ஃபைல் எங்கே இருக்குது, நம்ம ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கோ டெஸ்க்டாப்பில். டுட்டோரியல்ஸில் இந்த டிவிஎஸ் இந்த பைக் பிக்சரை நாங்கள் பாடியில் வர வைக்கணும். ஸோ இது ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இமேஜ் எப்படி HTML கொண்டு வரலாம் பார்க்கலாம். ஜஸ்ட் வாங்க, ஜஸ்ட் டிவிஎஸ் அந்த ஃபைல் நேம் வந்து tvs.jpg. சேவ் பண்ணுங்கள், ப்ரௌசர் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா அந்த பைக் பிக்சர் வந்து அந்த இமேஜ் சைஸ் தக்கன நமக்கு வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு. இதுவே எனக்கு இமேஜ் இவ்வளோ பெருசாக வேண்டாம் அப்படின்னா அதுக்கு 2 ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த 2 ஆட்ரிபியூட் பற்றி பார்க்கலாம். ஹைட் வந்து நம்ம ஒரு பிக்சல் ஆர் டிபி வச்சு மென்ஷன் பண்ணலாம். 500 பிக்சல் px. ஓகே, விட்த் அதே தான், வித் ஈக்குவல் டு 500 பிக்சல். டபுள் கோட்ஸை போட்டுக்கோங்க, இல்லாட்டா எரர் கிடைக்கும். ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா அந்த இமேஜ் நம்ம என்ன சைஸ் கொடுத்தோமோ அந்த சைஸுக்கு தக்கன அதை ஃப்ரேம் பண்ணிக்கிடு. இதே மாதிரி நம்ம மல்டிபிள் இமேஜஸ் கூட கொடுக்கலாம். ஜஸ்ட் இதே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா 4 தடவை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா கீழே ஆர்டராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம வேரியஸ் சைஸு கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ் தக்கன நமக்கு வந்து டேட்டாஸை செகண்டரியோட இமேஜ் வந்து ஹைட்டு வந்து கம்மி பண்ணியிருக்கேன். அந்த ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். பார்த்தீங்களா சேஞ்ச் ஆயிடுச்சு, உடனே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ் இமேஜ் டேகு. இதுவே எனக்கு இந்த இமேஜை பேக்ரவுண்டாக வர வைக்கணும்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பாடி ஆட்ரிபியூட்டில் பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு அந்த இமேஜ் நேம் tvs.jpg. ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா பேக்ரவுண்டு அந்த இமேஜ் தக்கன பேக்ரவுண்டு செட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா பேக்ரவுண்ட் பிக்சராக இருக்குது. தென் நம்ம பேராகிராஃப் டேகை பற்றியும் பார்த்துடலாம். நான் ஜஸ்ட் இந்த ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, பேராகிராஃப் டேக்னா ஒன்றும் இல்லை, பி டேக் சொல்லுவாங்க. பேராகிராஃப் டேகு கண்டெய்னர் டேக் தான். நான் வேர்டு போயிட்டு ஒரு பேராகிராஃப் எடுக்கேன். ஈக்குவல் டு ரேண்ட் ஆஃப். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரேண்டமாக ஒரு பேராகிராஃப் ஜென்ரேட் ஆகும். தென் பேஸ்ட் பண்ணுறேன். பேராகிராஃபாக கொடுத்தேன், ஒரே பேராகிராஃபில் கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா எனக்கு இப்படி வருது. எனக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப், ஒவ்வொரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது எந்த பேராகிராஃப் எப்போ முடியுதுன்னு. நெக்ஸ்ட் லைனில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா சேஞ்சஸ் இருக்குதா. ஒவ்வொரு பேராகிராஃபும் செப்பரேட் ஆகுது. இதை வச்சு நம்ம பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கே இந்த டெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும், அது எப்படி ரைட் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க,
நோட் பேடில் அந்த பேராகிராஃப் டேக்கில் ஈக்குவல் டு அலைன் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ரைட் RIGHT ஜஸ்ட் இந்த கீவேர்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா உங்களுக்கு ரைட் அலைன்மெண்ட்டில் சேஞ்சஸ் தெரியும். எனக்கு இதுவே இந்த செகண்ட் பேராகிராஃப் சென்டர் ஆக்கணும்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, அதே தான் அலைன் ஈக்குவல் டு சென்டர். ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா இந்த அலைன்மெண்ட் சேஞ்சாக இருக்குது உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த பேராகிராஃப் வந்து எனக்கு இதே தேர்ட் பேராகிராஃபில் கலர் வேணும்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, நோட் பேட் வாங்க, தேர்ட் பேராகிராஃபில் ஸ்டைலுன்னு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் கலர், எனக்கு ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணணுன்னா கலர் :ரெட். ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், ப்ரௌசர் வாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா அந்த தேர்ட் பேராகிராஃப் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பா, நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.